மொட்டை ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு நடிகர் இருப்பாரு. ஒரு படத்துல வந்து ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. ஹே ஜான், எஸ்டர்டே மேரேஜ், டுடே இன் ஆஃபீஸ் 5000 இன்கிரிமெண்ட் பா. Yesterday marriage, today I come. Profession is my first wife, sir. Super wow, 5000 increment. அப்படி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் கேட்டா நமக்கு பயங்கர குஷி ஆயிடும். குறிப்பா சேலரி, இன்கிரிமெண்ட், அவுட்டிங், லஞ்சு, டீம் லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எம்ப்ளாயர் நமக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பானது பெரும்பாலான எம்ப்ளாயீஸ் கிட்ட இருக்கும். அந்த லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ மோடி அரசாங்கம் ஒரு சூப்பரான ஒரு கோடெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லேபர் லாஸில். இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான லேபர் லாஸ் இருந்துச்சு, அதை என்ன மாதிரியான மாடிஃபிகேஷனோட திரும்ப கொடுக்குறாங்க, அதனால் எம்ப்ளாயீஸ் வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இது என்ன ரீஃபார்ம் வருடமா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா வந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வந்து ஜிஎஸ்டியில் ரீஃபார்ம் கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய பெர்சன்டேஜ் இருந்ததுல சுருக்கி ஒரு 3-4 கேட்டகரிக்குள்ள அதை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேபர் லாஸ்லேயே வந்து ஒரு ரீஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க மோடி அரசாங்கம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய லேபர் லாஸ் இருக்கும். ஏன்னா ஹெச்ஆராக இருந்தவங்களோ இல்லை ஃபினான்ஸில் இருந்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹெச்ஆராக இருக்கீங்க, இல்லை ஐஆரில் இருக்கீங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய கோட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 29 லேபர் லாஸ் ஆனது இருந்துச்சு. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் இல்லை நான் இண்டஸ்ட்ரியல், டெக்கு, நான் டெக்கு, இந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணாலும் நிறைய கிளாஸஸ் இருக்கும். நிறைய ஹெச்ஆருக்கே வந்து குழப்பமாக இருக்கும். எது வந்து எந்த கிளாஸ்க்கு அப்ளை பண்ணும், என்ன மாதிரியான விஷயங்கள் இதுக்கு அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தர் அதுக்கு அவங்கவுங்களுக்கான சாதகமான விஷயங்களை செஞ்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 29 லாஸ் இருந்துச்சு இல்லையா, இதையெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக கொண்டு வந்திருக்காங்க. 4 ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. 4 லாஸாக அதை மாற்றிருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் ஆன் வேஜஸ் 2019 அப்படிங்கிற லா. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020, கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020, அதுக்கப்புறம் ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட் 2020 அப்படின்னு 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 29 லாஸ் இருந்துச்சு. இது எப்போ அமலுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 21 நவம்பர் 2025 இருந்து இந்த லேபர் கோட் அமலுக்கு வருது. பெரிய ஒரு ஷஃபில் வந்து டெக் அண்ட் நான் டெக் கம்பெனிஸ் அண்ட் வேஜஸ்லேயும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக இந்த லேபர் கோடு மாறுனுச்சு இல்லையா, இதை பற்றின நிறைய காணொலிகள் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இதனால் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்க போகிறாங்க, யார் யார் இதில் பலனடைகிறாங்க அப்படிங்கிற கேள்விகளானது நிறைய சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ கோட் எஃபெக்ட் ஆனதுலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, இந்த சேலரி டேட்டுன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, எப்போ சேலரி வரும், அதுவும் மிட் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த சேலரி டேட் அப்படிங்கிறது வந்து எம்ப்ளாயர் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு டேட்டா தான் மேக்ஸிமம் இருக்கும். அதில் ஒரு சேஞ்சர் கொண்டு வந்திருக்காங்க. மஸ்ட் பி கிரெடிட்டட் பிஃபோர் 7th of every month. உங்களுடைய சம்பளம் 7ஆம் தேதிக்குள்ளே கிரெடிட் ஆகணும். அதே மாதிரி பேசிக் சேலரின்னு சொல்லுவாங்க. 50% ஆஃப் சிடிசி இன்க்ளூடிங் வந்து உங்களுடைய பிஎஃப் அண்ட் கிராஜுவேட்டி பெனிஃபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த ஓவர் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸில் இது இருக்குது. சில டெக் கம்பெனிஸ்லையும் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. வித் எம்ப்ளாயோட கன்சென்ட்டோட தே கேன் டூ ஓவர் டைம். அதுக்கு 2 times ஆஃப் த சேலரி வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது. அதோட சேர்த்து ஒர்க் டைமிங் லிமிடேஷன். நார்மலி எனி கார்பரேட் கம்பெனி ஒரு எனி கம்பெனி ரெஜிஸ்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வந்து வேலை வாங்கணும். ப்ளஸ் இந்த பிரேக் டைமு அண்ட் உங்களோட லஞ்ச் டைமு அதெல்லாம் வந்து இன்க்ளூசிவாக வரும். இப்போ ஒரு வாரத்துக்கான அந்த டைம் கேட்டகரைசேஷன் வந்து 48 மணி நேரம் அப்படிங்கிறது தான். நீங்கள் அதை வந்து 4 நாள் ஒர்க்கிங்காகவும் 12 மணி நேரம் வேலை பார்த்துக்கலாம், இல்லாட்டா நீங்கள் 6 நாள் ஒர்க்கிங்காகவும் 8 மணி நேரம் வேலை பார்த்துக்கலாம், இல்லை 5 நாள் ஒர்க்கிங்காகவும் வந்து 9 hours ஒர்க்கிங்காகவும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மேஜர் சேஞ்சாக கொண்டு வந்திருக்காங்க. 48 hours ஒர்க்கிங் இன் அ வீக் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த கிராஜுவிட்டி விஷயம் இந்த லேபர் கோடில் மேஜராக பேசப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 5 வருஷம் ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் கிராஜுவிட்டிக்கு எலிஜிபிள் ஆவீங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். நான் மினிமம் வந்து நீங்கள் வந்து 4 years 11 months வேலை பார்த்தாலுமே அந்த கடைசி மாதத்தை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கிராஜுவிட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ இப்போ அதை மாற்றிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த கான்ட்ராக்சுவல் லேபராக இருக்கிறவங்க, இல்லை 1 year கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறவங்க, 1 year ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கூட கிராஜுவிட்டி அப்படிங்கிறது எலிஜிபிள். ஏன்னா கிராஜுவிட்டின்றது உங்கள் சம்பளத்தை தான் பிடிப்பாங்க.
ஸோ கிராஜுவிட்டி அப்படிங்கிறது எலிஜிபிள் அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் லெட்டர், நீங்கள் ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர், கான்ட்ராக்சுவல் இந்த மாதிரி எது எடுத்தாலும் சில இடங்கள்ல அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது இருக்காது. இனிமே அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கட்டாயம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியானது கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, விமன் எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்லாம் நிறைய டைலாக் பேசுவாங்க, சமூக நீதி பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. பட் ஆனால் when it comes to work place, ஏன்னா நானும் கார்பரேட்லேருந்து வந்திருக்கேன், ஒரு growth இருக்கும் இல்லையா, விமெனுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஈக்குவலாக இருக்காது. when it comes to their salary or appraisal or பொசிஷன் இன்க்ரீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் அ விமன், இல்லை வந்து அவங்களுடைய மெட்டர்னிட்டியை காரணம் காட்டி, இல்லை இப்போ தான் நீங்கள் கல்யாணம் இருக்குன்னா யூ வில் பிளான் ஃபார் எ பேபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான காரணங்கள் நானே பர்சனலாக இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனாலேயே உங்களோட ப்ரமோஷனோ இல்லை இன்க்ரிமெண்ட்ஸோ இல்லை வந்து நைட் ஷிஃப்டில் விமனை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய கிளாசஸ் ஆனது உண்டு. இத்தனை பேர் இருக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கணும் அப்படின்ற சில கிளாசஸ் இருந்துச்சு. அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி வித் த கன்சென்ட் ஆஃப் விமன், அங்கே ஒரு கேமரா இருக்கணும், அவங்களுக்கான சேஃப்டி விஷயங்கள்லாம் பண்ணப்படணும், நைட் ஷிஃப்ட்டும் அவங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ், ஆணுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அண்ட் விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே பெண்களுக்கும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா ஹெல்த் செக்அப். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில கம்பெனிஸில் உண்டு, ஃபேமிலி இன்சூரன்ஸ் இது எல்லாமே கூட உண்டு. பட் when it comes to இது ஒரு மேண்டேட்ரி ப்ராசஸாக கிடையாது, லீகலி யூ ஹாவ் டு டூ இட் அப்படிங்கிற மாதிரி எந்த கம்பெனிக்கும் நிர்பந்தம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. அபவ் 40 இயர்ஸ் இருக்கக்கூடிய உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் கட்டாயம் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிற விஷயத்த பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சூப்பரான விஷயங்கள் எல்லாம் எம்ப்ளாயீஸ்க்கு சாதகமாக இருக்க மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த லேபர் கோட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, இதன் மூலமா செஞ்சிருக்காங்க மோடி அரசாங்கம். இந்த லாஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து 29 கேட்டகரியா இருந்து இதை 4 கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுல எதெல்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். குறிப்பா வந்து இந்த கோட் ஆஃப் வேஜஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் 1936, ஏன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த நிறைய வெஸ்டர்னைஸ்டு விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா கால மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம். அந்த மாதிரி மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 இருக்கட்டும், போனஸ் ஆக்ட் 1965 அண்ட் அப்புறமா வந்து ரெமுனரேஷன் ஆக்ட் 1976 அப்படிங்கிற இந்த 4 வேஜ் ரிலேட்டடான கோட்ஸ் எல்லாமே கிளப் பண்ணி கோட் ஆஃப் வேஜஸ் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் அப்படிங்கிறது, இந்த இண்டஸ்ட்ரியல் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் காம்ப்ளிகேட்டட் ஒன் தான். அதையுமே வந்து ட்ரேட் யூனியன் ஆக்ட் இதெல்லாம் வந்து 1926 கொண்டு வந்தது. இண்டஸ்ட்ரியல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 1946, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947, இது எல்லாமே பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த பொழுது வகுத்த ஒரு லாஸாக இருந்துச்சு. ஸோ இது வந்து கன்சாலிடேட் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் அப்படிங்கிற ஒரு கோடு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் கோட் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிற விஷயம், இதுல நிறைய இந்த சோஷியல் செக்யூரிட்டி ரிலேட்டட், நம்ம ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள், ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இதுக்குள்ளார வரும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது வந்து 1952 ஆக்ட் கீழே இருந்துச்சு. எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட், எம்ப்ளாயி காம்பன்சேஷன் ஆக்ட் 1923, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1959, அதே போல மாதிரி மெட்டர்னிட்டியா இருக்கட்டும், நம்ம கிராஜுவிட்டியா இருக்கட்டும், வெல்ஃபேர் ஃபண்டா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு வெல்ஃபேர் ஆக்டா இருக்கட்டும், இல்ல அன்ஆர்கனைஸ்டு எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களே அவங்களுக்கான சோஷியல் செக்யூரிட்டி ஆக்டே கம்ப்ளீட்டா வேறையா இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் 2008 அப்புறமா தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதையெல்லாம் கம்ப்ளைல் பண்ணி சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு அம்ப்ரலாக்குள்ள கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோடை வந்து நிறைய கன்சாலிடேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். குறிப்பாக வந்து ஃபேக்டரி ஆக்ட், மைன்ஸ் ஆக்ட், ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேரி ஆகும். இதுல வந்து மைக்ரேட்டட் லேபர்ஸ் வருவாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாறும், பிடி சிகர் அவங்களுக்கு மாறும், அதே மாதிரி தியேட்டர் ஒர்க்கர்ஸ், சினிமா ஒர்க்கர்ஸ், அவங்களுடைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அவங்களுடைய மெஷர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரியாக இருக்கும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமாக அதோடைய திட்டங்களை வகுத்திருப்பாங்க. அந்த கம்ப்ளைன்ஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி இதை எல்லாத்தையுமே ஒரே கோடு கீழே கொண்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கையாளுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸும் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ டு சம்மரைஸ், இந்த லேபர் சேஞ்சஸ் மூலமாக என்ன மாதிரியான கீ எலமெண்ட் எல்லாம் மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்முலேஷன் இன் எம்ப்ளாய்மெண்ட், ஆஃபர் லெட்டர் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஜாப் செக்யூரிட்டி நோக்கி இது தள்ளும். அதே மாதிரி வந்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி கவரேஜ், உங்கள் பிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்லைன் பண்ணப்படும். எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் எல்லாமே கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி மினிமம் வேஜஸ் ஆக்ட், அதே மாதிரி டைம் லிமிட்டை கொண்டு வருது அப்படிங்கிற விஷயங்கள் என்ஷூர் செய்யப்படுது. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் கேர், உங்களுக்கான ஹெல்த் செக்அப்ஸ் ரெகுலரைஸ் பண்றது, இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது. அதே மாதிரி இத்தனை வயசுக்கு மேல இருக்கவங்க அந்த விஷயங்களை கவனம் செலுத்துறாங்க. அதே மாதிரி இந்த இஎஸ்ஐ விஷயமா இருக்கட்டும், முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 பேர் இருக்கணும், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியால நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு எம்ப்ளாயா இருந்தாலுமே அது கவர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு சேலரி வருது. அதுக்கப்புறம் விமன் பார்ட்டிசிபேஷன் இன் ஒர்க் பிளேஸ், சில இடங்கள்ல விமனை வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்லாம் நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பிளேஸ்ல விமன் வந்து ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. அந்த இடத்துலலாம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட் இதெல்லாமே இன்க்ளூசிவ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் பொழுது எதுக்குள்ளார அப்படிங்கிற குழப்பமானது இருக்கும். அது மாதிரி மல்டிபிள் இடங்கள்ல நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ இது எல்லாமே சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மேட்குள்ளார கொண்டு வரும் பொழுது இது ரொம்ப சிம்பிளிஃபை ஆகும். ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் நீங்க மல்டிபிளான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், லைசன்சிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே அம்ப்ரெல்லா கீழே கொண்டு வரும் பொழுது எம்ப்ளாயர் 2 பேத்துக்குமே இது வந்து ஒரு பயனுள்ள விஷயமா தான் இருக்கும். இந்த லேபர் கோட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண மூவ் கிடையாது. ஏன்னா வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். பிகாஸ் இவங்க டிஜிட்டலைஸும் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து கொண்டு வரணும் ஒண்ணா அப்படின்னு. நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், முன்னாடி காலங்களில் சினிமாலேயே நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட நிஜ வாழ்க்கையில இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு பிஎஃப் எடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து மற்ற கவர்மெண்ட் ரிலேட்டட் இஎஸ்ஐ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா நானே ஹெச்ஆராக இருந்த காலத்தில் இந்த பிஎஃப் க்ளோஷர் இருக்கு இல்லையா, எந்த ஃபார்மை எந்த ஜோனல் ஆஃபீஸில் கொடுக்கணும்னு தெரியாமல் தாம்பரம் போகணுமா இல்லை ராயப்பேட்டை போகணுமான்னு அலைஞ்ச காலங்கள்லாம் உண்டு. ஏன்னா வந்து சில ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து தாம்பரம் கீழே வரும். இந்த மாதிரி பிஎஃப்க்கு மட்டும் டவுட் கேட்டு வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி என் பிஎஃப், இன்னைக்கு வந்து அது ரொம்ப சிம்பிளிஃபை ஆயிடுச்சு. நீங்கள் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் அதுக்குள்ளார அட்டாச் பண்ணி இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்பவுமே வந்து சில விஷயங்கள் செய்யும் பொழுது வந்து இப்போ எனக்கு ஜிஎஸ்டிலாம் கொண்டு வரும்போது நான் கார்பரேட்ல இருக்கும் பொழுது எனக்கு பயங்கர காம்ப்ளிகேஷன் இருக்கும். என்னோட ஃபினான்ஸ் ஹெட்டை கூப்பிட்டு வச்சு நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருப்பேன். அப்போ இப்போ இதுக்கு வந்து டேக்ஸ் பண்ணுவாங்களா சார், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கிளைம்ஸ் வந்துச்சுன்னா இதுக்கும் ஜிஎஸ்டி போடுவாங்களா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் நானே தனிப்பட்ட வகையில் கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரும்போது அதோட லாங் டேர்ம் சொல்யூஷனாக நம்ம பார்க்கணும். சில ஸ்டேட் வந்து இதை அடாப்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சில காலங்கள் பிடிக்கலாம், சில குழப்பங்கள் ஏற்படலாம். பட் ஆனால் இது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு ஆக்சஸ், எல்லாமே நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கும். எல்லாமே நமக்கு ஃபோன்லேயே வந்துருச்சு. நம்மளோட பிஎஃப் அமௌண்ட் நம்ம எவ்வளோ நம்ம செக் பண்ணிக்கிறோம், நமக்கு ஏசி பெனிஃபிட் இருக்கா, இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுதா, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மூவ் அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான திசையில தான் மோடி அரசாங்கம் போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பண்ணுறதுக்கான சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், பட் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டு லேபர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கவங்க, ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரியான வாகனங்கள் ஓட்டக்கூடியவங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு இது ஒரு செக் பாயிண்டாக இருக்கும். அவங்களும் இன்க்ளூசிவாக வருவாங்க, அவங்க செய்கிற வேலைக்கும் ஒரு மதிப்பீடுகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.